எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அதை பார்த்த உடனே டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? டைரக்டராக நிறைய டைரக்டர்ஸ் இப்போது என் கூட, அதாவது இப்போ நான் நடிக்கும் போது ஒருத்தர் புதுசாக வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க திணறாங்க டைலாக் சொல்கிறதுக்கு. ஆல்ரெடி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்ததை, அவங்க பாட்டு பாடி நடித்ததை இவங்க எடுத்து ரீல்ஸாக போடுறாங்க. அதுதானுங்க ரீல்ஸு. எனக்கு அவ்வளோவா தெரியாது அதை பற்றிலாம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ரியல் டைலாக் கொடுக்கும் போது அங்கே வந்து திணறாங்க. ஓகேங்களா? அப்போ திணறும் போது நான் கேட்டேன், இவங்க யார் இந்த அம்மா, யார் சார்? இவங்களுக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிங்களா சார்? ஓகே. அந்த 1000 ஃபாலோவர்ஸை நம்பி இவர் இங்கே போட்டுட்டு எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது, பணமும் கூடவே சேர்ந்து வேஸ்ட் ஆகுது. அது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க சேர்ந்தாங்க. ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அது வரலாம் தான் இருப்பாங்க. சினிமாவிலேயே அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குது, காலமே. என்ன ஒரு 6 படம் நல்லா ஓடி 7வது படம் நல்லா ஓடலன்னு யாருமே பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கையை ஊனி கரணம் போட்டு திருப்பி வந்து நிற்கிறதா இருக்குது.